கடைசி உலகப் போர் அப்படின்ற ஒரு படம் அடுத்த வருஷம் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஹிப்ஹாப் தமிழா வந்து அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, அவரே நடித்து, அவரே பார்ப்பாருன்னெலாம் சொல்ல மாட்டேங்க. அவர் வந்து ரிலீஸ் பண்ணி படம் நல்லா ஹிட் ஆகட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நாசர் நடிக்கிறாரு. நாட்டி, நம்ம இப்போ மகாராஜா படத்தில் வந்து நாட்டி வந்து இதில் ஒரு ரோல் பண்ணுறாரு. அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. கல்யாண் மாஸ்டர், சிங்கம்புலியும் ஒரு ரோல் பண்ணுறாரு. நாசர் வந்து ஏதோ சதர்ன் ப்ராவின்ஸுக்கு என்ன வந்து பிரைம் மினிஸ்டராக போட்டிருக்காங்க, அது இதுன்றாரு. இது பார்க்கும்போது அப்படியே வந்து நம்ம இங்கிலீஷ் படம் ரேஞ்சுக்கு எடுத்து வச்சுக்கிறாருன்னா பாருங்களேன். எப்படி தான் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இதே அளவு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல. படம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஆனால் வந்து படம் வந்து புஷ்ஷுன்னு போனாலும் போயிடும் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. ஏன்னா மியூசிக்கும் டைரக்ஷனும் ஒரே ஆள் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான வேலை. அது கூட வந்து இவர் நடிக்கவும் செய்கிறாரு. நடிக்கவும் செய்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. கடைசி உலக போர், ஆல் த பெஸ்ட் டு நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி. கடைசி படமாகிட போதுங்க. சும்மா ஒரு காமெடிக்காக சொல்கிறேன், அப்படிலாம் ஆகாது. தலைவர் வந்து பயங்கரமாக மல்டி டேலண்டட் ஒரு ஆர்டிஸ்ட் தான் தலைவர். படம் வந்து ஒரு மலேசியா பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கதை நல்லா இருந்ததுன்னா படம் வந்து வேறு லெவலில் தான் வரும். ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல்லாக யாருன்னு தெரியல, ஹிப்ஹாப் தமிழாவே தான் போல் இது ப்ரொடக்ஷனும் பண்ணுறாரு. ஹெச்ஹெச்டி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது தான் அது. ஆனால் படத்துடைய ட்ரெய்லர் இல்லை, கிளிம்ஸை பார்க்கும்போது வந்து ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. எஃபெக்ட்டு, லாஜிக்கு, கதை இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்ததுன்னா படம் வந்து நல்லா ஓடும். நம்ம வெற்றிமாறன் சார் சொன்னது தான் எனக்கு ஞாபகம். எப்போவுமே வந்து எந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் அதுதான் வந்து எனக்கு காதில் ஒலிச்சினே இருக்கும். அவர் என்ன சொன்னார்னா, யானையை வச்சு எடுக்கிறோமோ இல்லை டைனோசரை வச்சு எடுக்கிறோமோ அது வந்து மேட்ரு கிடையாது, திரைக்கதை அது வந்து கரெக்டாக இல்லைன்னா எதை வச்சு எடுத்தாலும் ஓடாது அப்படின்னாரு. அதுதான் உண்மை. இதை பார்க்கும்போது ரொம்ப ஓவர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஹிப்ஹாப் தமிழாவுடைய என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி ஃபெயில் ஆகாமல் இருக்கட்டும். நல்ல திரைக்கதை உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சு இருந்ததுன்னா படம் வந்து வேறு லெவலில் போயிடும். இவர் வந்து வேறு லெவலில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிடுவார். ஆல் த பெஸ்ட் டு ஹிப்ஹாப் தமிழா ஆதி.